அடுத்தபடியாக பிரம்மயாகம் ஒரு 15 நிமிஷம் பிரம்மயாகத்தில் ஒன்றும் விஷயம் இல்லைங்க. கொஞ்ச காலமாக யாரும் சிவபெருமானை மதிக்கவும் இல்லை, சிவபெருமானை நோக்கி யாகம் பண்ணவும் இல்லை. அப்போ பிரம்மா மட்டும் என்ன செய்யலாம், நானும் ஒரு யாகம் பண்ணுவோம் அப்படின்னு மனசில் நினைச்சான். அதுக்கு வேண்டிய பொருள்கள்லாம் தயார் பண்ணிடலாம். ரெண்டாவது செய்யணும். அடுத்து சிவபெருமானுக்கு போகலாம். 5வது பாட்டு சிவபெருமான செய்யலாம். அடியனேன் வேள்வி ஒன்றை ஆற்றுதல். இதுதான் அர்த்த வேண்டியது. சும்மா தெரியும். அரணம் மூன்றும் பொடிபடம் நினைத்த சேர்த்த புனித நீ போன்று என் செய்கை முடிவுற அழுதி. கூப்பிட பொழுதே ஒரு ஞாபகத்தை மனசில் வச்சுக்கலாம். நீ அரணம் ஒன்றும் பொடிபட செய்வன், நீ நினைச்சா எல்லாத்தையும் அழித்து வைப்பான், அப்படிலாம் அழிக்கிறாத. நாங்கள் பண்ற வேலைக்கு வந்து நான் கொடுக்குற அறிவுனால நீ போன்று என் செய்கை முடிவுற அழுதி என்ன முருவல் செய்து சிவபெருமானுக்கு கொஞ்சம் ஒரு முன்னோடு நீ கூப்பிடுற வர போறதில்லை, நந்தி அனுப்ப போறேன், தட்சனுக்கு போக வரப்போகுது, அப்புறம் தட்சன் தானே ஒரு வேலை செய்ய போறான். அந்த வேலையை நான் அழித்து அவனை தண்டித்து அதன் பிறகுதான் அவனுக்கு முதல் பொருளின் முன்பே உணர்த்த வேண்டும். அதுக்கு முன்னால் அவன் முதல் பொருளின் முன்பே உணர மாட்டான். இவ்வளவும் நடக்கணும். நீ வந்து தியாகத்துக்கு வந்து நான் கொடுக்குற அறிவு நோயை ஏற்றுக்கொண்டு கேட்கிறேன். இது பெருமாள் குருவிலே நினைத்து கொண்டான். அதனால குருவல் செய்கிறார். குருவல் செய்து என்ன பதில் என்றால் பாருங்க, நந்தம் நந்தம் வடிவுல நந்தி அங்கன் வருவன். நீ போ நந்தி வருவான்னு சொல்ல, நந்தி வர உரிமை வேணுங்க. நம்முடைய வடிவமே ஆகிட்டு நந்தம் வடிவுல நந்தி. அப்ப சிவபெருமானுக்கு நந்திக்கும் நேர்மாறு. அப்படி நந்தம் வடிவுல நந்தி. நந்தியும் வீரவசன் இதை வந்து ஒரு கஷ்டம். சிவபெருமான் ஒருவரை தவிர வேற யாருக்கும் பதித்தன்மை கிடையாது. எல்லாம் பசுவத்துக்கு தான். எல்லாரும் நம்ம சிவபெருமானுக்கு ரொம்ப அனுக்கிறார்கள். எனவே சிவபெருமானே என அதிக நந்தம் வழிவுல. அப்போ சித்தநிலை போனோம். படிப்படியாக யாராவது இந்த பத்து படிக்கிறாங்க அதுக்கு வந்தாவது வேறுபாடு. அதில் ரொம்ப அதீத நிலை செஞ்சோம். இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரம். இவங்க முன்னால புரிய இடம்னா இந்த இடத்துக்கு இதே தகுதியோட இது இப்போ இப்படியே எடுத்து சொல்ல முடியாது. எப்படி இப்போ ஆனந்த தேவனுக்கு அஷ்ட வித்தியாசத்தில் முதல்ல இருக்கணும். அவரை வச்சுதான் நான் வந்து விளையாடுறதுக்கு சேர்த்து கோயில்களை செய்யறதாக சொன்னேன். ஆனந்த தேவருக்கும் அங்கே இருந்து சொல்கிறேன். அவங்க ஒரு காலத்தில் பக்கம் முடிஞ்சு குருவி அடைய போனாங்க. அப்போ 8 பேர் 7 பேராக இருப்பாங்க கிடையாது. அந்த 2வது இடத்துல முதல்ல வந்து அப்படியே படிப்படியாக கீழே இருக்கணும். மேலே ஏற்றிட்டு போனால் 8வது இடம் காலியாகும். அது 8வது இடம் காலியாக இருக்கும்போது கீழே இருக்கிற பக்குவம் வரும்போது அந்த 8வது இடம் இப்படியே இருந்தாலும் 23 சந்தேகம் இல்லை. ஆனாலும் அவரோடு இவர் மிகவும் அணுக்கிறார்கள். இவருக்கு விசேஷம் நந்தம் வழிபட நந்தி அங்க நீ போதி. பெருமானுக்கு சொல்லிட்டு தட்சன் எடுக்க வந்தான். அந்த பிரம்மா போகனை விடுத்தலோடும் பொன்னடி பிடித்து வல்லே ஏகிய சாலை தக்கன் இருந்தொழி ஏறி யான் பாகநல் வேள்வி வந்து பண்ணுவன் முனிவர் இன்னொரு ஆகிய பிறத்தலோடும் அனுமதி அங்கே. அவனுக்கு ஒரு ஆயுள் எல்லாரும் வருவாங்க, நீயும் தான். அப்போனா என்றாலும் நன்று முன்போய் இயற்றுதி மகத்தை என்ன பொன்னது விமரத்தங்கள் மனோவதி அளவில் தோன்றி மனோவதிக்கு நகரம் பிரம்மா எழுந்திய நகரம் வந்து சென்னையை பயக்கும் வேண்டி செய்கடன் புரிதல்தான் அன்னதோ செய்கை மாதவன் ஆதியின் அவரும் சேர்ந்தார். அக்கணம் தண்ணில் மாயவன் இமயவருக்கு அரசன் மிக்க தேவர்கள் முனிவர்கள் யாவரும் நிறைந்து தக்கன் முன்னுடன் அவருடன் தழுவி முக்க நாயகனுக்கு அவியனை விளக்குவான் என்றான். பிரம்மா கூப்பிட்டாங்க. திரும்பலாம் நேராக போக வேண்டும் போகல. தட்சன் என்ன பண்ணான்னு பார்க்கவே இங்கே வந்தான். தட்சனை கூட ஊட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது. தட்சன் அவன் பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டான். சிவபெருமானி மதிக்கக்கூடாது, சிவபெருமானுக்கு அன்பு கொடுக்கக்கூடாது.
பதினொன்றாவது பார்க்கலாம். அப்படி அங்கன் ஞானம் அடைத்தவன் இவ்வகை அமர்ந்ததும் அதுபோது நங்கையாளோடு பங்கினான் அருளுடன் நந்தி தேவனை நோக்கி பங்கையாசன் வேள்வியில் சென்று நம் பாதமன் கொடு வந்தே இங்கு நீ வருகின்றனும் வணங்கியே இசைக்கிறான் ஏற்றுவான். எல்லாரும் வந்தாங்க. சிவபெருமான் திருநந்தி தேவர் திருநந்தி தேவர் யார் காலத்துக்கு வர்றார்? பிரம்மா அவரை வரவேற்கிறார். 100 கோடி கணத்தவர் சூழ்கிற திருநந்தேவர் சும்மா வரல, நானும் பெருங்கோடி 100 கோடி கணத்தவர் சூழ்கிற நொய்தின திரி நீங்கி ஏற்றின் மேல் வரும் அண்ணலை உருவுக்கு ஏழுள் பங்கையற் போதில் தோற்றும் 4 கடவுளும் அடைதலும் துண்ணனை எழுந்து அன்பில் போற்றியே பொழுது இருக்கிறது என்ற ஒரு பலன். இப்போ எப்படி இருக்கும்? சிவபெருமான் போட்டு அவன் திருநந்தி தேவரன் திருநந்தி தேவர்கள் ஓடி ஓடி விட்டு ஓடாம அப்படின்னு அவனுக்கு வருத்தம். நின்ற பாரிட தலைவருக்கும் வரன்முறை நிறந்த ஆசனம் சேர்ந்து பின்னை 4 வேள்வியது ஏற்பதும் வேள்வி தொடங்கியாச்சு. லட்சணம் போகம் வந்தது. திறந்து எரி உர நோக்கி நன்றி இல்லதோர் நக்கன் அத்திரி உரை நட்கனுக்கு ஆளாகி சென்றவன்பதாம் இவன் என நகைத்தனன் சீர்த்தி வைவான். அதாவது ஒரு விசேஷத்துக்கு எல்லாரும் போகணும்னா அவங்க வந்தாங்க, அவங்களுடைய வேண்டிய வேலை செய்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க, போனால் பரவாயில்ல. பெரிய வருஷத்துக்கு பார்ப்பாங்க, இடம் கூட கொடுத்துருக்காங்க, இவன் கூட வந்துருக்கான் அப்படி இருக்கிறவங்கள இடம் போட்டு கொடுத்தாங்க இல்லையா, தான் மனுஷனுக்கு பழக்கம். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணான்? நன்றி வந்துருக்கான், இவன் வந்து சிவபெருமானுக்கு ஆள்தானே, இவன் இங்கே வந்துருக்கிறானே அப்படின்னு திருநெல்வேலை படிக்கிறாங்க. சிவபெருமானை படித்தால் எவ்வளவு குற்றமோ அவ்வளவு குற்றம் திருநெல்வேலை படிக்கும். இப்ப 2வது குற்றம் செய்யறாங்க. நகைத்தனன் செய்து இவை உரைக்கின்றான். நாரணன் முதலாகிய கடவுளர் நளினமான் மகளாரி சேரங்கினர் மாமுனி கணத்தவர் செறிகுணர் உரைகின்ற ஆரணம் துணி எழுதி திருமால் குமாரனை பற்றி திருமகள் மற்ற தேவர்கள் அவங்க மனைவியரோடு வந்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த கேள்வியிலே இடம் நுகர்ந்து ஆட செய்பவன் ஆளும் சாரதங்களுமோ நடு உருவது இவங்களை கொண்டு நடுசமையில உட்கார இருக்க முடியாது. அவன் அறிவுண்டானா விஷம் உண்டவனாச்ச. இடம் நுகர்ந்து ஆடல் செய்பவன் எங்கேயாவது கூத்தாடிட்டு இருக்க அவன் கொண்டு நடுசமையில உட்கார செய்யல. ஆளும் சாரதங்கள் அவனுடைய ஆள் திருந்தவர், அவருடைய மற்ற காரவர்கள் நடுவுருவதே என்றான். நேவலாரை முடிந்த தீ விழியினும் வெள்ளிமால் வரையாகும் காவலால் நாம் நந்தியின் கணத்தன் அதுமனை இவன் நேவ கூவினார் எவரோ. இவங்களெல்லாம் யாரையா இங்க கூப்பிட்டது? நீங்கள் அம்மா போய் அழைச்சுதான் வந்திருப்பான்னு தெரியல. கேட்கறாங்க இவங்கெல்லாம் யார் இங்க கூப்பிட்டாங்க? நந்தி தேவரை எவ்வளவுக்கோட வழிக்கு வரணும் அவ்வளவு சிவபெருமானுக்கு காவல் செய்யணும். அவன் வந்து நடுத்தமிழ உட்காந்துருக்கான். அவன் வந்து மட்டும்தான் போதகங்களை கூப்பிட்டு இவங்கெல்லாம் யார் கூப்பிட்டது? கூவினார் எவரோ என உலக்கடை குறித்தன் தெரிவித்தான். தேவரியாவும் தூர அயந்தனை தெரிவித்து இவை உரைக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பிரம்மா தானே. எங்க அர்த்தம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவனை நல்லா வைத்தறித்தா அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சுட்டான். ஆதி 4 கடவுளையார் நீ அறமகம் போய் செய்கை வேதை பாகனுக்கு உரைத்தனை. இதை ஏன் போய் அவன்கிட்ட சொன்னேன்? நீ சொல்லிட்ட. அவன் விட பெயரும் நந்தியை என் முன் காதலோடு கைதுவந்து நள்ளிருக்கிறேன். அவன் அனுப்பின நந்தியை நீ நிறைய வச்சிருக்க கூடாது. என் முன்னாலே கூப்பிட்டு என்னையெல்லாம் கூப்பிடுகின்ற நீ இவனையும் கூப்பிட்டா என்ன ஆச்சு? இவனும் நானும் சமம் ஆயிடுமில்ல, எனக்கு இவன் சமமா? இப்படிலாம் நம்முடைய சிந்தனை போகுது. அதனால காதலோடு கைதோடு நள்ளி இருக்கிறேன். நல்ல நடுவர் கடவுளோடு எனக்கு இது இன்னமும் நீ எங்க அப்பாங்கிறதா போன போது இல்லைன்னா இந்நேரம் வந்து வேற ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். தாதையாகரின் பிழைத்தனை அல்லது உன் தலையிலின் தடியேனோ தலை சொல்லுங்க காப்பீட்டுல தலை தடி இவனுக்கு அது நடக்கும் போது தலை தடி. ஆனா இவன் அர்த்தம் செய்யற மாதிரி கேட்பான். காப்பீட்டுல இது ஒரு விதமான குறியீடு. என்ன பண்ணுவான்? அவ்வளவு பாரதத்தும் திருடம் பாரம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டே இருப்பான். அவன் தனியாக காலம் இவன் அகலபாதாரத்துக்கு விழ போறத அடுத்தவன் அகலபாதத்துற மாதிரி வசனம் ஆயிட்டான். நாடகத்தில் அப்படிதான். இதெல்லாம் ஒரு உத்திங்க. அது மாதிரி இந்த காப்பியத்துல நாளைக்கு இவன் தலை கடியப்பட போகிறது. அது தெரியாம இவன் என்ன சொல்றான்? பிரம்மாவே இந்த குற்றத்தை செய்தால் நீ என் தகப்பனாகினாலே நான் உன்னை பொறுத்தேன், இல்லையென்றால் உன் தலையை. அப்போ கட்சி விசுவாசம் என்ன பண்றாரு? இந்த கதையினுடைய முடிவு என்னங்கிறது இங்கே சொல்றாரு.
தட்சனுடைய தலை கடியப்பட போகுது, நீக்கப்பட போகுது அப்படிங்கிறத அவருடைய வாயிலேயே வச்சு சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த காப்பியத்தினுடைய இதான் காப்பியத்தினுடைய பண்பு பண்பெடுக்கிறது. கண்டதான ஒரு சிறந்த காப்பியம், சிறந்த காப்பியத்துக்குரிய பண்புகள்லாம் இருக்குதான் அப்படிங்கிறதா இந்த குறிப்பு மொழிகள் தான். இன்னும் ஒன்றுதான் உரைப்பொருள் அன்னைக்கு ஈனமே இடனாக துன்பு பாரிடம் சூழ கழிவுடல் சோழமே விசை ஏந்தி வன்னியோடு நின்று ஆடுவான் தனக்கு நீ மகத்திரை மகனால் ஆகும் அவிக்கூட்டம் முன்னை வைகளின் அழங்கல் இப்பகல் முதல் அவன் தனக்கு இருந்தான். சரி, கூப்பிட்ட அவன் வந்துட்டான். உன்னை தலையை வெட்டிஇருக்கணும், அப்ப நான் தந்து விட்டுட்டேன். ஆனா அவன் சொல்றேன், நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஈவமே இடனாக பாரிதான பூதகணம் சூழ்கிற கடியுடல் சூழமீமி செய்ய சிவமான உடல்ல சூழத்துல உடல் சில அசுரர்களை கொண்டு சூழத்தில் கூட வளர்ப்பு திருமாவளவன் வயது காவல்காரர் கருத்த அவரை குத்தி சூழலை சுற்றிட்டு அது மாதிரி சொல்றது. கழிவுடல் சூழல் மீமிசை ஏந்தி வன்னியோடு நின்று ஆடுவான் தனக்கு நீ மகக்கிடை அவிக்கூட்டம் போட்டோம்னா கூழ் பகுதி முன்னை வைகளில் வழங்கல் உன்ன போல நீ கொடுக்காது. ஏன்னு கேட்டா அவனுக்கு இப்போ முதல் தன்மை இல்லை சொல்றார். இப்பதவு முதல் அவன் தனக்கு இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு முதன்மை இல்லை. நேற்று வரைக்கும் இருக்குது, அப்ப நீ கொடுத்தது சரி, இன்னைக்கு இல்லை. நீ அறிவு கட்டணும் அவன் கொடுக்குறாரு. அன்னைக்கு அறிவில்லாதவனே நான் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அத்தி இருக்கும் வெப்பணி பாம்பு தலைக்காலம் தாங்கியே அடலை மேற்கொண்டு விட்ட பித்தன் வேண்டியில் அறுபடக்கூடியனோ பெயர்ந்த இப்பகல்காரும் எத்திரத்தரும் மறை ஒழுக்கென நினைந்து யாவதும் ஓடாமல் சுத்தம் நீடு அதி அழித்தனர். இன்னைய வரையில் அவனை கொடுத்துக்கிறாங்க, ஆனா அவங்க அறிவுதான் கொடுத்துட்டாங்க. சொல்லப்பட்ட பெயர்ந்த இப்பகல்காரும் எத்திரத்தவரும் மறை ஒழுக்கென நினைந்து, அதுதான் வேற சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிவபெருமான் தான் யாகத்துக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியாதவங்க கொடுத்தாங்க. யாவதும் ஓராமல் சுத்தம் நீடு அதை அழித்தனர். அன்னதே உண்மையாக கொடுப்பாரோ நேற்று வரையில் கொடுத்தாங்க, அதுதான் நாளைக்கு நடக்கணும்னு என்ன இருக்குது மாற்றணும். நேற்று வரையில் கொடுத்தாங்க, அதுவே தொடர்ந்து நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பழமை என்பதற்காக அதை கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. அதை திருத்தம் பண்ணிட்டா போகுது அப்படின்னு சொல்லி வேத வெளியிலே திருத்தம் பண்றாங்க. மற்ற மாணவர் நமக்கெல்லாம் நல்குதி மாலையே முதலாக இன்றைய நாள் முதல் கொள்ளும். இன்றைய நாள்ல இருந்து திருநாள் தான் முதற் கடவுள் அப்படின்னு கொள்ளும். இவருக்கு முன் ஈடுபடி அபிதன்மை கற்றை வாசனை உடையதோர் கண்ணுதற் கடவுளே பரம் என்றே சொற்ற மாமரை சூழியும் விலக்குதி. அப்போ நமக்கு வேண்டாத ஒன்று இவங்கள் சொல்லி இருந்தா அதை வேலை நமக்கு பூஜை ஏதாவது ஒன்று தேவையா இருந்தா திருத்தமே இல்லை. அது பூஜை இருந்துச்சு இதை வச்சுக்கணும். திருத்தம்னா அதுவும் இருக்கும், அதுக்கு திருத்தமா இதை கொடுக்கணும், அது தப்பு. அதை எடுத்துங்க, இதை வச்சுக்கணும். அப்போ சில பேர் தங்களுடைய கொள்கைக்காக வேத விதியையும் திருத்துவதற்கு நடந்து இன்னும் நடந்து சமீப காலத்தில் நடந்தது. சிவத்தை அறியாமல் முக்தி பெற முடியாது அப்படின்னு ஒரு உபநிஷதவாதம். அந்த சிவத்தை அப்படிங்கிற இடத்துல சிவம் அவிஜ்ஞாய அப்படின்னு சொல்லி சிவங்கிற சொல்ல இருப்பது தேவம் அவிஜ்ஞாய அப்படின்னு சொல்றாங்க. சிவங்கிற சொல்லுறது அதுக்கு சிவம் உணவு தான் பிடிக்கும். அதனால தேவம் அவிஜ்ஞாய அப்படின்னு சொல்லி சிவம் என்பது எடுத்து தேவம் சொல்ல போட்டு இன்னைக்கு முடிந்த ஸ்லோகம் இருந்துட்டு இருக்குது. அதை சிவம் என்று சொல்ல இருந்ததுங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னு கேட்டா காஞ்சி பாடத்தில் சிவஞான முதல் பாடியிருக்கிறார். அதை செஞ்சினாரையெல்லாம் எழுதியிருக்கிறார். சிவங்கிற சொல்ல இருந்தது, அதை எடுத்து தேவங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க.
ராமகிருஷ்ண மரத்துக்கார போட்டுக்கிற ஒரு இடத்துல ஒரு சாரமா சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகம் தேவங்கிற சொல்லுவாங்க, சிவங்கிற சொல்லோட இல்லை. அப்ப சிவங்கிற சொல்லி இருந்தா கூட இவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னா அப்ப சிவங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அதனால கட்சி சிவாச்சாரிய தெரிஞ்சா பாடிக்கிறார். சில கொள்கைக்காரர்கள் தங்களுக்கு விரோதமா வேதத்துல ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போட்டு தங்களுக்கு சாதகமான வாக்கியங்களை அதை சேர்த்து விடுவார்கள். அப்படி வழக்கம் சொல்லிட்டு இதுல மட்டும் இல்லைங்க, பிரம்மசூத்திரத்துல சங்கராச்சாரியார் அப்படி செய்யறார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷை இருக்குல்ல, பிரம்மசூத்திர பாஷைக்குள்ள சங்கராச்சாரியார் மூலத்தை மாற்றி இருக்கிறார். 2 சூத்திரத்தை ஒன்னா ஒட்டி இருக்கிறார், ஒரு சூத்திரத்தை 2ஆ படத்திருக்கிறார். இப்படி வேலையெல்லாம் செய்திருக்கிறார். இதெல்லாம் எங்க தெரியுது நமக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு நீலகண்டத்தில் பாஷை பண்ணாருல அந்த பாஷைக்கு அந்த விஷயம் வருது. அப்புறம் அந்த பாஷைக்கு விஷயம் வருதுன்னா அவரே செந்திநாதிய மொழிபெயர்த்தார்ல, செந்திநாதியர் இந்த பாஷையையும் சங்கர பாஷைக்கு வச்சு ஒப்பிட்டு பார்த்து சங்கரர் என்னென்ன திருத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத திருத்தனங்கள் சொல்றாரு. மனுஷன் இல்லையா, கடினமான சொல்லலாம். இருந்தாலும் உண்மையதான் சிவத்துக்கு பரத்துவம் உணர்த்துகின்றத பொறுக்காம பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லி அதை எடுத்து போட்டு நேர ஒரு சொல்ல போறது தப்பு தானே. நீங்க வேணா சிவத்துக்கு பிரம்மம் அப்ப சொல்லிட்டு போங்க. சிவம் வந்து சிவத்தை வந்து பிரம்ம பொருளை வசூல் அது ஏன்? இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற உபநிஷங்களை நம்ப முடியல, வேதம் வேதம் சொல்றதை நம்ப முடியல. இந்த மாதிரிலாம் சில சிக்கல் இவனே பண்ணிருக்கலாம். சுருதிகள் விளக்குதி துணி உறக்கு இது என்றான் என்று பிரம்மாவுக்கு ஆணை போட்டான் என்ற வாசகன் கேட்டதும், இதான் ரொம்ப முக்கியமான பகுதிங்க, கண்டபுராணத்தின் அடிப்படை பகுதி. என்ற வாசகன் கேட்டதும் நந்தி தன் இருகரம் செவி பொத்தி ஒன்று கொள்கையின் ஆதி நாமந்தனை உலத்திடை நனி உண்ணி. அதாவது நம்ம கேட்கத்தகாத சில வார்த்தைகளையோ கேட்டாலோ பார்க்கத்தகாத சிலவற்றை பார்த்தாலோ நாம் முதல்ல செய்ய வேண்டியது மனத்துல சிவபெருமானை நினைக்க வேண்டியது, வாயினால சிவநாமங்களை சொல்ல வேண்டும். இது முக்கியமா நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்களுக்குரிய ஒழுக்கம். ஆதி நாமந்தனை உலக்கிடை நடி பண்ணி இன்று இவன் சொல்லும் கேட்க இத்தனைகளாம் எம்பிரான் என எண்ணா. எம்பிரானே என்னை இன்று இவன் சொல்லுகின்ற சொல்லையும் கேட்கும்படியாக இங்கு அனுப்பிவிட்டாயே என்று மனத்திலே வருந்தி துன்று பையுளின் மூறு, பையுள்னா வருஷம், பையுளின் மூதுரா ஆயிடை புண்ணென விழுமுத்தான் கண்டு மூவையில் அழகழ நடைத்திடும் பரம்பரன் அருள் நீரால் தண்டநாயகம் செய்தது சிலாதனார் தனிமகன். திருநெல்வேலியாக சிலாத முனிவருடைய புலவர். அதனால்தான் நந்தி மரப சைலாதி மரபுன்னு சொல்றது. சிலாதன் என்ற சொல்லு சைலாதி அர்த்தம். சைலாதி மரபுடையோன் என்பது திருநந்தி மரபுடையோன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சைவ ஆலயங்கள்லாம் நந்தி மரபு நீகண்ட சந்தானம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியநாத ஆலயத்துக்கு மரபு சந்தானம் வேற, அது நந்தி மரபு நீகண்ட சந்தானம். அதுபோல ஞானாபரமும் சந்தானம் வேற, அது கோடைக்கு சந்தானம், அது வேற, அது ஆந்திராவிற்கு வந்தது. அதனால நம்ம சாஸ்திரங்கள்ல அது நல்ல ஞாபகம் சொல்லுவாங்க. சூரியநாத ஆலயம் கந்த மரபு வாமதேவ சந்தானம் நிகழ்ந்த சந்தானம். அவங்க முனிவர் பரம்பரையை நான் தனியாக வச்சிருக்கேன். அது அவங்க ஊர்ல பாடிக்கணும். சிவநெறி பிரகாசம் அவர் ஊர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நிகழ்ந்த சந்தானத்தில் அந்த சிவஞான சித்தியாருக்கு ஒரு உரையை எழுதியிருக்கிறாரு. சிவஞான கோலத்தை வடமொழியில் மொழிபெயர்த்து பாஷை எழுதியிருக்கிறார். அந்த வடமொழி மொழிபெயர்ப்பு தான் உண்மையில வடமொழி செய்யப்படுறது நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க. சிவாக்கரை வைத்து தமிழில் இருந்த சிவஞான கோலத்தை வடமொழியை மாற்றி அது வடமொழியிலே பாஷையும் எழுதியிருக்கிறார். சரி, தண்டநாயகம் சேனை தலைவர். தண்டநாயகம், தண்டம் என்பது சேனை, தண்டு சொல்லுவாங்க. தண்டநாயகத்துக்கு சேனை தலைவர். அப்போ சிவபெருமானுடைய போதகர்கள்லாம் தலைமையாக இருப்பவர்
தண்டநாயகராகிய திருநந்தி தேவர். அவர் சுதாகரனுடைய மகன். அவர் கோபம் வந்தது. அப்போ எல்லாருமே திருநந்தி தேவர் கோபம் வந்து என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு அஞ்சினாங்க. கண்ட வானவர் யாவர் முக்கினர் கனலும் உட்கவலுச்சான் எச்சரிக்கா சொல்றாரு பாருங்க. கனலும் கனல்னா உள்ளத்திலே கவலை அடைந்தார். இவன் தான் நாளைக்கு யாகத்தியாக அங்கே வரப்போறான், இவருக்கு நன்மை கிடைக்கும். அதே கட்சி விஸ்வாச்சாரியார் முன்னாடியே தொடர்பு சொல்றாங்க. கனலும் உட்கவலுச்சான் அண்டம் யாவையும் நடுநடுக்குச்சான். ஏன் கட்சி விஸ்வாசம் தனியா இருக்கணும்? எல்லா தேவர்களும் வருஷம் சொல்லும்போது இவனும் அதை அக்னி சேர்ந்தவன் தானே. ஆனா அவன் தனியாக சொல்லப்படுகிறத தக்கையாக சங்காரத்துல தண்டிக்கப்படுபவர்கள் எச்சன் ஒருத்தன், அப்புறம் அந்த யாகத்தை செய்த வேள்வித்தனை அவன் திருமால் தான், அவன் ஒருத்தன், அப்புறம் அந்த யாக அக்னி. இந்த 3 பேரும் தான் முக்கியமான தண்டனை புரியவர். அதனால அதை அப்படியே மறக்காம நீ சொல்லி வச்சிருக்காரு. இதை அங்கே கொண்டு சொல்ல பார்த்துக்கொள்ள. கனவும் உட்கவலுத்தான் அண்டம் யாவையும் நடுநடுப்போட அசைந்தன உயிராகும். அசைந்தன மருந்தின அதுனா இங்க ஆட்சின்னு அர்த்தம் இல்லை, அசிவந்த சொல்லுக்கு வருத்தம் அர்த்தம். அசைந்தன ஏற்றின் மேயனம் அன்னதன் சீர்த்தியை இறைவினை குறிக்கொள்ளாத ஆற்றலோடு அவிவிலக்கிய தக்கனுக்கு அஞ்சினம் சீன்றோம். மாற்றம் ஒன்றும் இங்கு உரைத்திட தராதன மற்ற அது பொறாது என்றோ சீர்த்தம் உட்கணம் நம்பி என்று ஒக்கிரர் திசைமுகனோடு திருமாலும் பிரம்மாவும் திருநந்தி கோபம் கொண்டார். தட்சனுக்கும் அஞ்சு திருநந்திக்கும் பதில் சொல்ல முடியாம நாம திரைத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நினைத்தார். இதுவேளையில் நந்தி அத்தக்கனை எரிவிழித்து எதிர்நோக்கி மாதுபாகனை இரழ்கனை ஈழ்ந்து நின் வாய் துளைத்திடுவேனாகும். ஆனா பெருமான் இருந்தார். அதுக்காக நடத்துல அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செய்யணும். ஆதி தன்னர்கள் அன்று என விடுத்தன ஆதலில் வீந்தாயின தீர்ந்து மற்ற இனி உழைத்தியே வல்லை நின் சிறம் துணிக்கு வந்தான். நேரம் சொன்னா முனைய வந்ததுல அப்ப இதான் குறிப்பு. இதான் காப்பியத்தினுடைய அழகு. பின்னால் என்ன நடக்க போகிறதோ அதை குறிப்பாக சொல்லி விடுவாங்க. இவை அயல் மகன் உள்ளமும் புண்ணென இசைத்து தட்சனுடைய மனமும் கூட கொஞ்சம் அச்சப்பட்டு அயல் மனமும் புண்ணென இசைத்து மாகம் தன்னை அவியது எவ்விடாக்கு இரவென விளக்கினை மகம் மாகம் அதற்கு இறை அவன் என்றே தோழன் மீது மற்ற எவருடன் கேட்கிற யாகத்துக்கு அவர் அதிபதி சிவபெருமான் இல்லை என்று சொன்னா உலகத்துல வேறு யார் இருக்கிறாங்க? யாருக்கு அதிபதியாக அரிதன பொருளன கொண்டாய் திருநாளைத்தான் முதற்பொருளுக்கு நீ கொண்டாய். சிவனையற்றியே வேள்வி செய்கின்றவர் சிறம் அற கடிது திருநெல்வேலியுடைய சாபம். இந்த சாபம் அங்க தட்சனுடைய தலை கடியப்பட்டது. இதான் அடிப்படை. சிவனை அண்டியே வேள்வி செய்கின்றவர் சிரம் கடிது அற இன்னதோர் சாபம் அது எழுதி ஆண்களும் தில்லரும் இசைத்தனர் திரை முடிக்கிறான் தண்ணீர் மதிக்கிறார் தக்க நிற்கு இவன் மன்னியல் இவரெல்லாம் அல்லை இதுவே. சீக்கிரமா உன்னுடைய சொல்லமாக ஆகிடுவோம். சிவனை இன்றி யாரும் செய்தால் செய்வர்களுடைய தலை கடியப்படும். தட்சனுடைய செல்வமெல்லாம் மிக விரைவில் அவர் பெருமான் கொடுக்கிற பொழுதே நன்னெறி நிற்கில் நிற்கும் நிற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிற்கவில்லை என்று சொல்ல அது போய்விடும். அது போறதுக்கு ஆரம்பமாயிடுச்சு. அது சொல்றாரு. திரை முடிக்கிறான் தண்ணீர் மதிக்கிறான் தக்க நிற்கு இவன் மண்ணியல் திருவரான் வல்லை செய்வதே. ஏருடைய அண்ணலை இறைஞ்சலிலேயே மாறுகொண்டு நிகழ்வது வாய்கொள் குந்தனை ஈரூற ஒருந்தனக்கு எவரும் ஓர்வகல் ஆறியில் ஆண்டு எழி அளப்பிலாவுகம் சூழலும் அவுணனார் பெயரின் மூழ்கவே. கந்தபுராணத்தின் அடிப்படை இதுதான். அப்படி நீ செய்கிற வேள்வியில எவர்கள் தான் வந்து கலந்து கொள்வார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு நாள் உயிர் போயிடும். அப்புறம் திரும்பவும் உடம்புல சேர்ந்து எழுவார்கள். எழுந்து பல யுகம் சூழனாரை துன்பப்படுவார்கள். இந்த சாபம் தானுங்க கந்தபுராணத்துக்கு காரணம். தேவர்கள் சிறைப்பட்டதற்கு இந்த சாபம் தான் காரணம் என்று மற்ற இணையரை எம்பி ஏறுகூறி துஞ்சிலும் கணநிறை கூற வெள்ளியம் குன்றிடை இறைக்குவது கூறி
நடந்தெல்லாம் சிவபெருமான் சொல்லிட்டார். கீழ்த்திசை முன்திரு வாயிலில் முறையில் எப்பவும் போல தான் இருக்கின்ற கிழக்கு வாயில காவல் முன்னுற நந்தியம் உளறி மேலவும் மண்ணூறு கடிநகர் மலத்தை சுந்தரும் அன்னதோர் அவைகளை அமரர் யாவரும் எண்ணிது விளைந்திருந்து இறங்கி இயங்கினார். நந்தியம் அடிகள் முன் நலிந்த மெய்யுரை சிந்தை செய்து இயங்கினன் சிரம் பணிப்புற மைந்தனது உரையையும் மறுக்க தர்மசங்கரம் பிரம்மாவுக்கு நந்தியவளை சாப்பிட்டனால ஒரு பக்கம் பயம், தட்சனால ஒரு பக்கம் பயம். மறுத்த கஞ்சினான் வெண்பியர் உழந்தனன் ஜெயித்தன் என்பவன் முடித்திட உண்மையை மேலும் வேள்வியை நடத்திட அஞ்சினன். சரி, திருநெல்வேலி போயிட்டாரு, இருக்கிறவங்களை வச்சு வேள்வி முடிச்சு வரவங்களுக்கு அபிப்பிராயத்தை கொடுத்து அனுப்பணும் பண்ணணும் இல்லை, பண்ணல. அதான் சிவபெருமானிக்கு வேள்வி செய்தா தலைப்புறன்னு சொல்லிக்கிறாரு. அதனால அவன் செய்யல. அதோட குறையாவே தெரிஞ்சுதான். முடித்திட உண்மையை மேலும் வேள்வியை நடத்திட அஞ்சினன் நவின்று செய்கடன் விடுத்தனன் அன்னதை விமலத்து இன்னவை தடுத்தவன் கண்டாரோ யாரும் சாத்தல். இத்தனையும் தட்சன் பார்த்துட்டு இருந்தான். அவன் ஏதாவது சொல்லணும் இல்லை, அவன் ஒன்றும் சொல்லலை. அவன் என்ன சொல்லியிருக்கணும், திருநெல்வேலி போயிட்டாருல இந்த வேள்வி நடத்து இருக்கிறவங்களும் அழிவுணவு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கும் அவனுக்கு பயம். அதான் உள்ள புண்ணியன் முதலே சொல்லிட்டா இருப்பாங்க. அதனால அவனும் அதை சொல்லலை. கரும்பொருள் பெற்றியான், ஆனா மனசுல கோபம் மட்டும் இருக்குது. கவர்ச்சி கொண்டுள்ளான் வரியதோடு உவகையான் மனத்தில் அச்சமும் சிறிதுகோள் தாண்மையான் தேவரோடு எழா குருகினன் தன்னகன் கோயில் நெய்யினான். இப்படி எல்லாரும் கலந்து போயிட்டாங்க. இந்த யாகம் பிரம்மா செய்த யாகம் அரைமுறைக்கா நின்று. அதுக்கு மேல தட்சன் தான் ஒரு யாகம் செய்யறேன் அதுக்கு தொடங்கலாம். அதுதான் சாலை செய்ய படலம் அப்படின்னு வருது. அந்த யாகத்துக்கு தான் எல்லாரையும் அழைக்கிறாங்க. அதுல 7 முனிவர்களும் வரல. கடைசியா ததீசிங்கிற முனிவர் மட்டும் வந்தாரு. வந்தாரு தட்சன் என்ன பண்ணான், வராங்க எனக்கு பயந்துதான் வருது, அதனாலதான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நீங்க எதுக்காக போயிட்டேன் வேள்வி செய்ய போறேன், சிவபெருமானை விலக்கி விட்டு செய்ய போறேன், சிவபெருமானை விலக்கி விட்டு வேள்வி செய்யக்கூடாது அப்படின்னு சிவபெருமானை சொல்றாரு. அதுதான் ததீசி படத்துல ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ கேட்ட பிறகும் தட்சன் மனம் மாறாம சிவபெருமானை பல வகையா பழித்து பேசலாம். அவன் பழித்து பேசிய ஒவ்வொன்றுக்கும் விடையாக சைவத்துக்குரிய பிராண கதைகள் எவ்வளவு உண்டோ அந்த பெரும்பாலான கதைகளை இந்த ததீசி உத்தரப்படத்தில் வச்சுக்கோம். ஆனால் தட்சகாலத்துல ததீசி படலத்துக்கும் ததீசி உத்தரப்படலத்துக்கும் மிகச்சிறந்த படலம் சொல்லுவோம். அது ரெண்டையும் வெற்றி நிச்சயம் நடக்கும். 3லிருந்து 5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் 2 மணிக்கு தயாராகிடுவேன். நீங்க எத்தனை மணிக்கு வரீங்களோ ஆனா நேரத்துக்கு 3லிருந்து 5. வகுப்பு நடக்கிறது உங்க முடிவு, வகுப்பு எந்த நேரத்தில் நடக்கிறது ஆகலில் மலர்நகர ஞானானந்தபூர்வமான சிவானுபவம் போன்ற ஒன்றும் இரண்டும் இன்றி அத்திவிதமாயிட்டதே சித்தாந்தம் அறிவே என வைத்தார். இங்கனம் மறுக்கப்பட்ட ஆனந்தவாதி மேலும் உணர்ச்சிக்காருக்கு இருவிடத்து தோன்றும் சிற்றின்பம் அவரவருடையதோ அதுபோல சமாதி காலத்தில் தோன்றும் பேரின்பமும் அவரவருடையதுதானே சீவகுணம் அன்று என்பது என்னை என வினாடினான். அவருக்கு சித்தாந்தி சிற்றின்பமானது புண்ணிய பலமான தூக்கும கர்மம் ஆகலில் அது சீவகுணம் அன்று. அதுபோல சமாதி காலத்தில் அனுபவிக்கும் பேரின்பமும் சிவகுணம் அன்று. சிவரூபமான பேரின்பமே அது சிவகுணம் போல் கொண்டுவது எங்கெனில் நீ படியும் போல் விட்டது. இது இரண்டும் உன்னை சார்ந்து உன் குணம் போல் தோன்றின அவ்வளவே என்று கூறினார். மேலும் நீ சொல்ல மாட்டால் பெருமானும் பேர் நீயே என்று முடிந்தது. அங்கனமாயின் நீ சொல்லும் சிவன் என்று உடன் அவனை எவ்வாறு அறிவை என வினாடினார். அதற்கு ஆன்மானந்தவாதி சிவன் எனது ஆனந்தத்தை எனக்கு அனுபவமாக்குவதால் அவன் என் உள்ளத்தே இருப்பன் என்று நான் அறிவேன் என்று கூறினான்.
அதற்கு சித்தாந்தி, அப்படியானால் பெத்த காலத்தில் இவனை அனுமானத்தாலும் ஆகமத்தாலும் அறிந்தாற் போல இம்முத்தி காலத்தும் அனுமானத்தாலே அறிந்தவனாக இருந்தார், சாட்சாத்காரமாக சிவனை அறிந்தவன் அல்லை என்று கூறினார். மேலும் வேதாகமங்களில் பெருவானும் பேரும் வேறு பேருத்தை கூறுதலில் நீ பெருவானும் நானே பேரும் நானே என்று கூறுவது பொருந்துவதில்லை. ஆக வேதாகமங்களை குறுமுகமாக கேட்டதில்லை போலும் என்று கூறினார். மேலும் வேதாகமங்களில் முத்தியில் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பது என்று கூறப்பட்டிருக்கிறது. நீயோ அதனை அறியாது குருகுணமாகிய ஆனந்தத்தை காண்கிறேன் என்று சொல்கிறார். குணமும் குடியும் நேரமையும் நீ உண்மையே கண்டாயாயிற்று. இதுவா முத்தி? சிவகுருவத்தை பார்த்து அனுபவித்திருப்பதல்லவா முத்தி எனப்படுவது என்று கூறினார். இங்கனம் கூறின சித்தாந்தி ஆன்மானந்தவாதிகளின் நிலைக்கு மிக பறிந்து இறங்கி, இறைவனே, சாதனம் செய்கின்ற காலங்களில்தான் ஈசனையே காண வேண்டும் என்றே கல்வி செய்து மும்மலமும் நீங்கிய இக்காலத்து எங்குருவமே காண்கின்றேன், என் இங்கமே அனுபவிக்கின்றேன் என்று கூறுகின்றார்களே, இவர்கள் நிலை எத்தனினும் உயர்ந்த மூடத்தன்மையராய் இருக்கின்றதே என்று சரித்துக் கொள்கிறார். இங்கனம் பறக்கையால் கூறி சரித்து நின்ற சித்தாந்தி மேலும் அவனை முன்னிலைப்படுத்தி சிவ சாட்சா்காரம் தன்னியல்பு தோன்றாது மழுங்க அவிழ்ச்சி கொடுத்து குழைந்து நிற்கின்றாரோ தோன்று. ஆன்மா குழைந்து நிற்கிறது என்றுனா தோன்றாது, சிவாசத்தை நினைச்சுக்கணும். அப்பொழுது தன் குணம் ஆன்மாவும் குழைந்து நின்றது. திருவாசகத்தை கேட்டு சிவமும் குழைவாகின்றது. திருவாசகத்துக்கு மாணிக்காக பேர் வச்சுக்கிறார். குழைத்த சொல், குழைப்பா சொல். சிவபெருமானே அவரை உரை பண்ணிட்டார். அவருடைய திருவாசகத்தை சிவபெருமானே முன்னாடி சொன்னார். மழுங்க அவிச்சு கொடுத்து குழைந்து கொண்டு வரும். அப்பொழுது அங்கம் என்பது முழுவதும் அவனே என்போ புறப்பட கொண்டு வந்தான். இதனை உணர்ந்தும் நான் என்னும் என் குணம் என்று கூறுகின்றாய். சிவனருளால் புரோவழி சிவஞானம் பெற்றும் நான் என்று இருக்கின்ற ஈனகுணம் உண்மைக்கு அகலவில்லையே என்று இறங்கி கூறினார். இதை கேட்ட ஆன்மானந்தவாதி, என்னிடத்தில் தோன்றுவது சிவானந்தம் ஒன்றுவே என்று நீ கூறுவது தவறு. என்னிடத்தில் சிவானந்தமும் அதனுடன் எண்குணமாகிய ஆனந்தமும், அதான் சிவானுபவம் சுவானுபவியமா ஆகிய இரண்டுமே தோன்ற காண்பேன் என்று கூறினார். அதற்கு சித்தாந்தி, நீ இன்னும் இரண்டின்பமும் தோன்றும் என்பது சுத்தப்பை. உலகில் பாலின் இன்பமும் காமத்தின் இன்பமும் இருவேறுபட காண்பது போல சிவானந்தமும் ஆன்மானந்தமும் இருவேறுபட நிகழ காண்கின்றார். வேறுபட நிகழ காணாயவரை முத்தியுங்கள் ஆன்மா தன் அனுபவத்தால் இன்பம் எய்துமாறு இன்பத்தை தோற்றுவிப்பது சிவம். அதனை அறிவது உயிர். இதுவன்றி வேறு யாது உடவு உறவழி மலம் தோன்றுவதற்கு உண்டு. அதனால் ஆவது ஒன்றும் இல்லை. புத்தி காலத்து மலம் இருந்தாலும் பயனில்லை என்று கூறி வருகிறார். இது கேட்ட ஆன்மானந்தவாதி, தாளும் நீரும் உண்டாற் போல சிவானந்தமும் ஆன்மானந்தமும் போல அனுபவிக்கப்படும் என்றார். அதற்கு சித்தாந்தி, நீ முத்தியில் வேதவாதம் கூறுதலில் அவ் இன்பம் இரண்டும் குறித்து தோன்ற வேண்டுமே. நீ நின்னை அனுபவித்தது என்று கிரியா விரோதமாகுமே என்பன கூறி மறுத்துரைத்தார். மேலும் அண்ணலை போல ஆன்மாவுக்கும் ஆனந்தம் உண்மையாயும் அது பல பிறப்பு இறப்புகளை பட்டு உணர்வானே என்று வினாடினார். அதற்கு ஆன்மானந்தவாதி, சிவனும் சித்து யானும் சித்து, அப்படி இருக்க சிவனுக்குள்ள ஆனந்தம் ரூபம் போல எனக்கும் ஆனந்த ரூபம் உண்டென்று கூறுவது அவராக ஞானம் என்று வினவினார். சித்தாந்தி அவனை திரட்டுவதற்கு ஒரு ஓமை கூறினார். அவ்வோமையானது கண்ணும் ஒளிரூபமானது, கதிரும் ஒளிரூபமானது. ஆனால் கண் இருளை ஓட்டுமோ ஓட்டாதே, இருளை ஓட்டும் பேரொழி அதனிடம் இல்லை. கதிரோ விண்ணளவாய் இருந்த பேரொழி உடையது. கண்ணளவாய் இருந்ததோ ஆண் கதிரொழிதான், விண்ணளவாய் இருந்ததோ விளக்கு. நீதிநூலிய சின்னவர்கள் சொல்லியிருக்கிறது. அதில் போய் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். இருளை ஓட்டும் பேரொழி அதனிடம் இல்லை, கதிரோ விண்ணளவாய் விரிந்த பேரொழி உடையது. அதுபோலவே ஆன்மாவாகிய சித்தும் இறைவனாகிய சித்தும் தம்முள் பெரிதும் வேற்றுமை உடையவன் அறிய. இதன் உண்மையை சத்குருவை வழிபட்டு கேட்பாயாக என்று. இது கேட்ட ஆன்மானந்தவாதி, என்பால் தோன்றிய இன்பம் என் இன்பம் போவோம் ஒற்றுமைப்பட தோன்றியது எவ்வாறு என்று கேட்டான். அதற்கு சித்தாந்தி, பேரின்பமும் நீயும் இரண்டர நிற்கையால் அது உள்குணம் போல் தோன்றும். இதுபோல எனில் இரும்பை சேர்ந்த தீயின் குணம் இரும்பின் குணமாய தோன்றுமாறு போல என கூறி விடுத்தன. நீங்கனம் யான் கூறியும் அறிதலின்றி என் குணமே என்று கூறும் நீ மேலும் சொந்த கொள்கை விடாது
பிதற்றித்திரிதலில் நீ மாயாவாதியின் மனம் போல்வை அங்கனம் அஞ்சனில் மலமொழிகளே முக்தி என்று சொல்வாரோடு ஒத்தவன் ஆவை என்று கூறினார். இங்கனம் மறுக்கப்பட்ட ஆன்மானந்தவாதி தனக்கு வேறு பிரமாணம் காண மாட்டாது பிரமவேலை முதலிய நூல்களை படைத்துக் கொண்டு அதில் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டு என்று கூறப்படுவதாக காட்டி அதனுடன் அவ்வாறு வேதாந்த சிவான வாக்கியங்களும் சில காட்டினான். அதற்கு சித்தாந்தி அந்த ஆன்மா என்பது பரமாத்மாவாக சொல்வதிலே முறை என அதன் தாற்பயம் கூறி அவனை மறுத்தார். இத்துணையும் கேட்ட ஆன்மானந்தவாதி தனக்கு வேறு புகழின்றி தன் கொள்கையை விடவும் மனமின்றி சித்தாந்த கொள்கையில் சில குற்றம் கூற புகுந்து நீங்கள் கூறும் சிவானந்தமாவை சிவசக்தி என்றோ அது மாதாவாக காணத்தக்கதென்றோ அந்த மாதாவை கிடைக்கிறேன் என்று சொல்வது மாபாதகம் என்றோ என்று கூறினான். அதற்கு சித்தாந்தி சிவசக்தியை கிடைத்தல் என்பது நீ கருவது போன்ற ஒரு உணர்ச்சி அன்று சிவசக்தி வாக்கு மனாதீத கோஷமாய் உள்ள சிற்பரானந்த வெள்ளமண்ணே அதற்கு உடம்பு உண்டோ சிவனை பிதாவாகும் சக்தியை மாதாவாகும் கூறுவது உபசாரம் என்றோ அப்படி இருக்க திளைக்கரை புனகல் என்று நீ கூறுவது எத்தனம் பொருந்தும். மேலும் ஓம இலக்கணமாவது நீ அறிவாயோ சக்தியை மாதா என்றும் உயிர்களை புகழ்வது என்றும் கூறி உயிர்கள் சக்தியை அனுபவிக்கும் என்றால் அவ் அனுபவம் குழந்தை அன்னை முறைப்பாலை அனுபவிப்பது போன்றது என்றே கொள்ளப்படும். இதை நீ அறியவில்லையே. அன்றியும் சிவமும் சக்தியும் மணியும் ஒளியும் போல பிரிப்பின்றி நிற்றலில் குணகுணியாகிய சிவத்தை கிடைக்கும் போது குணமாகிய சக்தியை கிடைத்தல் என்று கூறப்பட்டு சிவத்தோடு அத்திகரமாய் கலத்தல் தன்மையை கூறப்பட்டது என கொள்ள வேண்டும். அன்றியும் சிவசக்தியை கிடைக்கலாவது தரிசித்தல் என்றே சொல்லப்படும். அங்கனம் அருளாகிய தாயை தரிசிக்கவே அது தந்தையாகிய சிவத்தை முன்குறித்து காட்டும். பின் அத்தாயை மறந்து தந்தையோடு அத்துவிதமாய் நின்று சிவானந்த பெருவாழ் எழுதும் என்பதும் நீ அறிந்தது. அதனில் இங்கனம் குற்றம் கூறினான் என்று அவன் கூறிய குற்றத்தை பரிகரித்து உரைத்தார். இவ்வாறு ஆன்மானந்தவாதியை மறுத்து மேல் சிவசமவாதியை மறுத்து கூறுகிறார். இங்கனம் சச்சித்ரூபம் அன்று என்று கூறி இருக்கவே சச்சிதானந்த ரூபமான இறைவனோடு சத்து சித்துரோகமான ஆன்மாவுக்கு முழுவதும் சமதை கொண்டு பொருந்தாது ஒருவரை சமதையே கூறப்படும் என சிவசமவாதியும் மறுக்கப்பட்டான் ஆயிற்று. இது கேட்ட சிவசமவாதி ஆன்மாவுக்கு ஆனந்தம் இல்லை என்பது இருக்கும். அவ்வாறே சிவனுக்கும் ஆனந்தம் இல்லை என்பது கொள்கை. அவரின் இரண்டும் சத்தை கூறுவை அவரின் சமமே என்று கூறினான். அதற்கு சித்தாந்தி இறைவனுக்கு ஆனந்தம் இல்லை என்று நீ எந்த வேதாகமும் சொல்வதில்லை. ஆகவே நீ சொல்வதற்கு வேதாகம பிரமாணம் இல்லை. மேலும் நசகாரியத்துள் சிவரூபம் முதலாக சிவபோகம் ஈராக சொல்லப்பட்டன பயனற்றதாய் முடியும். அது வந்து ஒன்றாவதாகி சாயுட்சத்திலும் இல்லையாய் முடியும். சாயுட்சம் வீட்சம் என சேரும் அதன் சாயுட்சம் சிவலோகங்களாக சிவபோகம் ஈராக சொல்லப்பட்டவை பயனற்றதாய் முடியும். அது வந்து ஒன்றாவதாகி சாயுட்சத்திலும் இல்லையாய் முடியும். ஆகவே சிவன் சச்சிதானந்தம் என்று கூறி இங்கம் எவ்வளவு கூறியும் சிவசமவாதமே பிடித்து திரிகின்ற நீ சுத்தார்த்தில சைவ சித்தாந்தி ஆகாய். சிவசமய பேதமாக கூறும் பலவற்றுள்ளும் இதுவும் ஒன்று என உன் கொள்கையை கொள்ளுவோம் என ஒதுக்கினார். இங்கம் சிவசமவாதியை மறுத்து சுத்தார்த்தில சைவ சித்தாந்த முக்தியாக உண்டு என கூறினார். அது ஆன்மா தனது ஆணவங்களான நீங்கி ஒரு காலத்தும் பயனில்லாத சிவானந்த பெருங்களை எடுத்து அட்டுவிதங்களை இதுவரே சிவானந்தங்களில் கூறப்படும் சிவானந்தம் யாம் என்று 20 பாட்டத்தை அடுத்த அந்த காலத்தில் நமக்கு தேவையான அப்பப்போ பார்த்து கொள்வதற்காக எனக்கு வெளியிட்டிருந்தேன். பாடம் நடத்த போறமே அப்படின்ட்டு பழைய நோட்டுகள் எல்லாம் சேர்த்து 7 பக்கம் பாதுகாப்பு தானே எல்லாம் சேர்த்து ஒரு 4 பக்கத்துக்கு கொண்டாங்க. அது போக இந்த படிச்சுக்காட்ட சித்துரை இந்த சிற்றுரையில சில அதிக குறிப்புகள் இருந்தது. அந்த குறிப்புகளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தினம் பாட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்காக முதல் குறிப்பு வச்சுட்டு இது எங்கே போனாலும் என் புத்தகத்துக்குள்ளவே இருக்கும். ஓய்வு நேரத்தில் வந்து பார்த்துட்டு அதே மாதிரி சிவஞான போதும் இந்த வெண்பாடு முதல் குறிப்பு போதும் அது ஒரு சின்ன காய்ச்சல் சும்மா இருக்கிற நேரத்தில் காட்சி சேர்த்து இதே படிச்சுதான் அந்த 1900 சரியா சொல்லுவாங்க. திருப்பந்தார் படம் திருப்பந்தார் மரத்தில் தேர்வு அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடந்தது. அந்த போட்டி என்பதை விட திறமை அறிவுன்னு தான் சொல்லுவோம். போட்டின்னு சொன்னால் 100 பேர் 50 பேர் வரல
உடனே எழுத்துப்பூர்வமாகவும் வாய்மொழிப்பூர்வமாகவும் சோதித்து பார்த்து இவருக்கு தகுதி இருக்குது இவருக்கு தகுதி அதுக்காக தியாகம் பார்த்தா அவ்வளோ நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூட போய் எல்லாம் படிக்கணும். தமிழ்கல்லூரி வந்ததுனால தமிழ்கல்லூரியே அந்த மரத்தை சார்ந்த கல்லூரியாக இருந்ததுனால நாம் இதெல்லாம் இந்த பழக்கம் எனக்கு இந்த கல்லூரிக்கு வந்தவுடனே ஆகும். கல்லூரிக்கு 1954 வந்த பொழுது ஜெர்மனியில் ஒரு விளம்பரம் திருவாவூர் ஆலயத்தில் குருவஞ்சி நடந்தது. குருவஞ்சி இந்த நூல் வெளியிட்டிருக்காங்க. அது இத்தனை ஸ்டாம்ப் லைப்ரரியன் புத்தகம். அப்புறம் நான் 5 ஒரு கடிதம் இன்னும் எவ்வளோ என்ன புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, புத்தகம் நிறைய வெளியிட்டிருக்கோம், 5 ரூபாய்க்கு சவால் அனுப்புங்க, நாங்கள் இருக்கிற புத்தகத்தில் அனுப்பிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆடாது போட்டு வச்சுருக்கேன். அப்போ 5 ரூபாய்க்கு சவால் அனுப்பிச்சேன். 33 புத்தகமும் 31 புத்தகமும் என்ன அனுப்பிச்சிருக்கேன். அதில் ரொம்ப உறுதியான புத்தகம் சிவஞான சித்தியார் 20 ரூபாய், சிவஞான போன சுத்துணை, அப்புறம் இது சிவாக்கடிகள் சிவஞான சித்தியார் சிவாக்கடிகள், சிவபிரகாசம் ஒரு சிவபரநாதன் இது மாதிரி சில முறைநூல்கள், அப்புறம் காசு கண்டா அது சில புராணங்கள் முடிவை. அப்போ ஆரம்பித்த பைத்தியம் தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறது. பாடம் சொல்றது நம்பிக்கை ஒருக்காக நாம் இதுதான் பாடம் சொல்லலாம். எழுதினாங்களா சரி பாட்டு சொல்லிடலாம்.